நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இன்றைய இந்தியாவில் வந்து சாமானியர்களுக்கு ஒரு சட்டம், சாமர்த்தியவாதிகளுக்கு ஒரு சட்டம் என்கிற போக்கு நிலவுவதாக என்னுடைய ஒரு சின்ன கருத்து. அதற்கு எனக்கு விளக்கம் அளிக்க விரும்பும் நண்பர்கள் தங்களின் பொன்னான நேரங்களை ஒரு சில நிமிடங்கள் எனக்காக ஒதுக்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ நம்ம சிவிரி ரேடியோ ஆரம்பித்ததுலேருந்து எனக்கே சிவிரிகள் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் தெரியுது. மக்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன இப்போ முரு ஊபதியனை பற்றி எனக்கு நிறையா தெரியாது. சிவிரி ரேடியோவில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ். மாதேஸ்வரன் சார் வந்து டிஎன்பிசி கிளாஸ் எடுக்கிறது, ஜானகிராமனுடைய அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ இவங்க எல்லாருமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஒரு ஒரு விலை மதிக்க முடியாத சொத்து. ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் மறுபடியும் பேசுகிறேன். சிவகிரி ரேடியோ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோபி சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். முருகபூதி என்ன சொன்ன மாதிரி நம்ம எப்படி வந்து இந்த சிவகிரி ரேடியோவை இன்னும் செழுமையாக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் நிறையா விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அப்புறம் சிவகிரி ரேடியோ கல்வி அறக்கட்டளைன்னு என்ஜிஓ வர்றதுக்கான காரணங்கள் கூட சிவகிரி ரேடியோலேருந்து வந்தது தான். சிவகிரி ரேடியோ அப்படிங்கிறது வந்து நிறையா பேரை ஊக்குவிச்சிருக்கு, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேரை சிந்திக்க வச்சுருக்கு. அதில் என்ஜிஓவும் ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து ஒருத்தரோ இல்லை 2-3 பேர்த்து சார்ந்தோ வந்து நம்ம ரேடியோவை இயக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நடைமுறை சிக்கல்களை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு நாள் எடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா நம்மளால் எவ்வளோ டைம் போட முடியுமோ அதுக்கான டைமெல்லாம் போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நான் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணால் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுவேன். இப்போ எனக்கு என்ன பிடிச்சமான விஷயங்கள், இல்லை எங்கள் ஊரில் இங்கே சிங்கப்பூரில் என்ன நடக்குது, இல்லை நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம ஊரை பற்றி சிவகிரியை பற்றி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதை பற்றி நான் பகிர்ந்துக்கலாம், இல்லை அதை பற்றி கருத்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு கூட இப்போ நான் பட்டிமன்றம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இல்லை குழந்தைகளை வச்சு ஏதாவது கதைகள் சொல்லி வச்சு அவங்களுக்கு யார் நிறையா நல்லா சிறப்பாக சொல்கிறாங்களோ அவங்கள ஊக்குவிக்கிற வகையில் ஏதாவது சின்னதாக ஒரு பரிசு தருவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த விஷயங்களை பற்றி பேசுங்க, பட்டிமன்றம் பண்ணலாமா அப்படின்னா டாபிக்ஸ் அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஓகே, பட்டிமன்றம் பண்ணலான்னா நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டாபிக்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுதோ 4-3 டாபிக் நான் சொல்கிறேன். அப்புறம் அதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு வரலாம். நண்பர்கள் அனைவரும் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கருத்து சொன்னோம்னா சிவகிரி ரேடியோ வந்து நம்ம எப்படி சிறப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணணும். நன்றி. ரேடியோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகபூதி. இப்போ நம்ம ரேடியோன்னு ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. இப்போ அடுத்த மாதம் பிறந்துச்சு. இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு மாத காலத்தில் நம்மளுடைய மாற்றங்கள், நம்ம இப்போ நிறைய நண்பர்கள் பேச வந்திருக்காங்க, புதுசாக இருக்காங்க, ஆல்ரெடி முதல் அனுபவம் மிக்கவர்களும் வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு ரெவ்யூ மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அதாவது இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறது, அல்லது இதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முதல் சனிக்கிழமையே வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு
குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம யோசிச்சோம்னா எல்லாத்துக்கும் கருத்து சொல்றதுக்கான சுதந்திரம் இருக்கும். ஒரு சிலருக்கு அது இன்னும் சின்ன மாற்றம் பண்ணால் கூட பெரிய நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனத்துக்கு வராத பல விஷயங்கள் இருக்கும். நான் அனுபவத்தின் மூலமாக தான் இது பண்ணுறேன். அதாவது எங்கள் வீட்டில் நாங்கள் இதை பண்ணுவோம். இங்கே நான் இருக்கிறதே 4 பேர் தானே. 4 பேருமே சேர்ந்து எப்பவுமே சந்திக்கிற இடத்துல சந்திக்காமல் மொட்டை மாடிக்கு ஒரு புதுசாக இடத்துக்கு போயிடுறது. போயிட்டு ஏதாச்சும் ஒரு திணி கொண்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறது, இந்த மாதத்தில் என்ன நடந்தது, என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அல்லது என்னென்னலாம் பிடிக்கல. என்னையும் பற்றின விமர்சனங்களும் இருக்கும். நான் ஏதாச்சும் அவசரத்துலையோ அல்லது கோவத்துலையோ ஏதாச்சும் சொல்லிட்டோம்னா அது அவங்களை எப்படி பாதிச்சது, இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ரிவ்யூ மீட்டிங் போட்டு நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ எங்களுக்குள்ள உறவுகளையும் காதலையும் மிக பெரிய லெவலில் வளர்த்துக்கிறதுக்கு அந்த கூட்டங்கள் ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணுவோம். மற்றபடி இந்த உறவு சிக்கல்கள் வர்றது, இப்போ ஏதாவது பத்திரிக்கை வருது போகலாமா வேண்டாமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஏன் போகணும் ஏன் போக வேண்டாம், எல்லாரும் ஒரு சுதந்திரத்தோட ஆர்கியூ பண்ணுறது அந்த ஃபோரத்தில் மட்டும். அந்த அந்த அது குறிப்பிட்ட அந்த நேரத்துலையும் இடத்துலையும். மற்றபடி சபை முன்னாடியோ மற்றவங்க முன்னாடியெல்லாம் அதெல்லாம் எதுவும் இது பண்ணுறதில்ல. அது மாதிரி ஒரு இது வந்து எங்கள் பொண்ணு தான் உருவாக்குனா. அதை நான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ அதே தான் நம்ம அமைப்புக்கும் அந்த அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு மாதத்தில் முதல் சனிக்கிழமையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அறிவித்தோம். ஏன் முன்கூட்டியே அறிவிக்கிறோம்னா, நிறைய நண்பர்கள் வந்து ஆன்லைனில் வரமாட்டாங்க இல்லையா, அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அந்த புதிய நண்பர்கள் பேச வந்திருக்கிறவங்களையும் கொஞ்சம் வருகிறவனை வரவேற்று இன்னும் பேசாமல் இருக்கிற நண்பர்களையும் பேச வைக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம உங்களை ஆலோசனைகள் சொல்லுங்கள். இது ஒரு நிர்வாக ஆலோசனை கூட்டம் தான், ஒன்றும் இது இல்லை. 2 மணி நேரம் 9 மணி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான ஒளிவுமரம் இல்லாமல் பேசலாம். அப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படலாம். அப்போ திருப்பவும் அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். என்னென்னலாம் உங்களால் பங்களிப்பு செய்ய முடியும்னு பாருங்கள். இப்போ புதுசாக பேச வந்துருக்கிறவங்க அல்லது இன்னொரு 2 நிமிடங்களோ 3 நிமிடங்களோ எடுத்துக்கலாம், அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த செவி ரேடியோவில் அறிவிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ரெடி ஆகிக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க பேச வர்றவங்க தயாராகிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிட்ட தலைப்பில் நாளைக்கு 8 மணிக்கு பேசுகிறேன், அல்லது இந்த 8 மணிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்றும், அல்லது ஏதாச்சும் விவாதத்துக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்தாலோ அல்லது குறிப்பிட்ட தலைப்புலையோ குறிப்பிட்ட நேரத்தில் வந்தாங்கன்னா எல்லாரும் அசம்பிள் ஆகிடுவாங்க. பார்வையாளர் தான் நமக்கு முக்கியம். அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நான் திருப்பியும் 9 மணிக்கு வர்றேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். கோபி சார் வணக்கம். நான் முருகதி பேசுகிறேன். பரிசு கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. அப்போ அதை கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த வாரத்தில் எனக்கு 2-3 ஃபோன் வந்துருச்சு. என்னுடைய செல் நம்பர் ஏதோ குழுக்களில் வந்து 4 கிராம் கோல்டாமா 6 பட்டுப்புடவை ஜெயிச்சிருக்குதாமா. அப்புறம் நீங்கள் உங்கள் அட்ரஸ்லாம் சொல்லுங்கன்னாரு. அப்புறம் நான் வந்துக்கிட்டு திருப்பி சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஃபோன் நம்பர் ஒரிஜினல் நம்பர் தான்ப்பா, ஒரிஜினல் ரேஷன் கார்டு ஆதார் கார்டெலாம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுலேயே எல்லாமே இருக்குமே, நீ எதுக்கு பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்குற அப்படின்னு. அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. பரிசு அந்த மாதிரி ஏதாவது பரிசான்னு பாருங்க. உங்கள் பரிசை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. சொல்லுங்க. ஓகே, என்ன மாதிரி பரிசு கொடுக்கலான்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மோதிரம் செயின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வாங்கிக்கிறேன். மற்றபடி ஏதாச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. சிவகிரி ரேடியோ நண்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து ஜானகிராமன். ஐயா முருகதி ஐயா, யாராவது ஒருத்தர் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கதை சொல்லி கிளி ஏற்படுத்தாதீங்க. பரிசு கொடுக்குறாங்கன்னா முதல்ல சரின்னு சொல்லுங்க, அப்புறமா வந்து தனியாக கேளுங்க என்ன பரிசையா ஏது பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. இப்படி இன்னைக்கு வாட்டுக்கு ஒரு கிளி ஏற்படுத்தினீங்கன்னா அவங்க வந்து ஐயோ இது அப்படிம்பாங்கல்ல. உங்களுக்கு எதையாவது ஒரு சொல்லி ஒரு நம்ம ரேடியோ வாசகர்கள் மத்தியில் ஒரு கிளி ஏற்படுத்துறதே உங்களுக்கு பழக்கமாக போச்சு. உங்களுக்கு ஒரு கிளி நாங்கள்லாம் சேர்ந்து ஏற்படுத்தலாம்னு இருக்கிறோம். அது கூடிய விரைவில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அறிவிச்சு உங்களுக்கு ஒரு கிளி ஏற்படுத்த போகிறோங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை ஜானகிராமன் சார், என்னன்னா நம்ம கிளியில ஏற்படுத்தல. இப்பதான் போன் வந்தது. நான் 7 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல தான் அவர் என்ன இந்தியும் தமிழும் சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி ஆளுதான் இதை பண்றாங்கன்னு தெரியல. அதாவது தமிழ்காரர் அல்ல, இந்த இந்தி சாடை இருக்குது அவங்க பேச்சுல. இப்ப அதனாலதான் அதோட சேர்ந்து இந்த செய்தி பகிர்ந்துக்கலாம் தான், வேற ஒண்ணும் இல்லை.
மற்றபடி கோபிக்கிட்ட இருந்து மோதிரம் செயின் வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது வாங்கினாலும் ஷேரிங் உங்களுக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வாங்கி தர மாதிரி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. அப்போ ஆக மொத்தம் பரிசு கொடுக்க வர்றால வந்து விரட்டி விடுறத நம்ம நோக்கம்னு சொல்லுங்க. இல்லை மதன், அப்படிலாம் வேண்டாம். அவங்க வெற்றி பெறவங்களே வச்சுக்கலாம். இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஏதாச்சும் கூரியரில் இருக்குது அனுப்புகிற மாதிரிலாம் வேண்டாம். நான் என்ன யோசிக்கிறேன், அங்கேருந்து அந்த அவர் எவ்வளோ பரிசு தொகை கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த தொகையை அந்த செல்போன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாருன்னா அவங்களுக்கே நேரடியாக போய் சேர்ந்துடும். யாருக்கு எந்த போக்குவரத்து செலவும் இருக்காது, துன்பமும் இருக்காது. அதை என்ன பரிசீலனை பண்ண சொல்லலாம். இப்போ அவர் இப்போ பட்டிமன்ற முதல்ல வந்து ஓப்பன் டு ஆல்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைகள் பெண்கள்னா இதாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிறவங்க முதல்ல ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் பேசுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதில் அவர் விரும்பக்கூடிய ஆட்களுக்கு பரிசு கொடுத்துக்கலாம். அது என்ன ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ கொடுக்கட்டும், நிறைய பேர்த்துக்கு கொடுக்கட்டும். பேசுறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம், நானும் கலந்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி இப்போ நூதனமான நம்ம ஆன்லைன் தானே பண்ணிட்டு இருக்க எல்லாமே, யாருக்கு எந்த சிரமம் இல்லாமல் ரீசார்ஜ் மெத்தட் ஒத்து வருமானு பாருங்க. அதை சிங்கப்பூர்காரர் பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டோம். தலைப்பையும் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே கூட விளையாட்டோ ஒளிபரப்பு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தானே, உங்களுக்கு ஒத்து வருமானு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன அலுவலகம் அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் லோக்கல் ப்ரோக்ராம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நேரத்தையும் இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா தலைப்பு கூட நம்ம யோசிச்சு சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு. எனக்கு இது ஒரு நல்ல மெத்தட் மாதிரி தெரியுது. அதாவது இந்த தொழில்நுட்பமே வந்து பாருங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து நடுவராக இருக்க போறாரு. இப்போ நான் உதாரணத்துக்கு ஜோர்டான்ல ஒருத்தர் பேசுவார்னு நினைக்கிறேன், கார்த்தி. அப்புறம் நம்ம இருக்காரு எப்பவுமே தொழில்நுட்ப வல்லுநர் நம்ம இவர் சவுதியிலிருந்து வருவார். நம்மளால யூத் இல்லைன்ட்டார்ல, அன்னையில எனக்கு தூக்கமே வரல. நாளைக்கு வந்துட்டு அவரு. அப்புறம் மற்ற நம்மெல்லாம் பேச போறோம். இது ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி தான். அந்த அடிப்படையில் நம்ம இதை ஒருங்கிணைக்கலாம். நாளைக்கே கூட பண்ண முடியுமான்னு கேட்டு சொல்லுங்களா, கேட்கலாம் அவர்கிட்டயே. நன்றிம்மா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்பா ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்றது ஒரு தப்பா? அவனை போட்டு ஓட்டுறீங்களே. நீங்க வந்து முழு ஊதியன் வந்து வந்த 4 கிராம் 8 கிராம் கோல்டு வந்து வாங்காம இப்படி கேக்குறீங்களே. சரி பாப்போம் விடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ரீசார்ஜ் டாப் அப் ஓகே ஒரு ஆப்ஷனு, அதை செயல்படுத்த ஈஸியாக செயல்படுத்துறது. ஏன்னா அதை ஆன்லைனில் பண்ணிடலாம். அப்புறம் புக்ஸ் ஆர்டர் பண்ணலாம். இப்போ குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி இல்லை பெண்களுக்கான நிகழ்ச்சினா அதுக்கு அவங்களுக்கு என்ன புக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு என்னால் ஆர்டர் பண்ண முடியும். அது எவ்வளோ அதுக்கு அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு விஷயம். அது நம்ம இப்போ என்னால் பண்ண முடியும்னா அதை நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன நினச்சி வச்சுருக்கேன்னா, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைனில் எல்லாமே பண்ண முடியும். இப்போ நான் என் குழந்தைக்கு புக்கு தேவை அப்படிங்கும் போது கூட நான் இப்போ எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் இந்தியாவில் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். என் நண்பர் ஒருத்தர் வந்தார், நான் அங்கேருந்து ஒரு புக் எடுத்து வந்துட்டார். ஸோ இப்போ நான் என் குழந்தைக்கு நான் கொடுக்குறது எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வர புக்ஸ் தான். ஏதாவது ரைட்டிங் புக்கு இல்லை ஆக்டிவிட்டி புக்கு, இந்த மாதிரி எல்லா புக்ஸும் வந்து இங்கே சிங்கப்பூரில் வேலை அதிகம் அப்படிங்கிறனால நான் இந்தியாவிலேருந்து தான் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் எங்கேன்ட்டு எதில் குறைவாக இருக்குன்னு பார்த்து நான் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து என்னால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து பெரிய ஆளுக பேசுகிறோம் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த புக்ஸ் நான் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். யார் என்ன பேசியிருக்காங்க, அவங்களோட ஆர்வம் என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எனக்கு புரிதல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் ஆர்டர் பண்ணலாம். ரீசார்ஜ் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தான் நான் நினச்சிட்ருக்கேன். வேறு நம்ம பேசும்போது சில ஐடியாக்கள் வரும்போது நம்ம அதை செயல்படுத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி. மதன், நீங்கள் சொல்லியிருந்தது ரொம்ப கரெக்டான விஷயம். தொழில் ரீதியான தகவல்கள் பரிமாற்றம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படிங்கும்போது ஈரோட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இல்லை ஈரோட்டில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம ரேடியோவில் இருக்காரு அப்படின்னா, ஈரோடுன்ட்டு இல்லை சுற்றி வட்டாரத்தில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற இல்லை வேலை செய்கிறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம போகவே தேவையில்லையே. ஏன்னா நம்மளை பற்றி இப்போ நம்ம ரேடியோவில் இருக்கிறதுனால நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம் இல்லை, அதனால் ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஒதுக்கிடுவோம். இப்போ வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ வந்து தொழில் ரீதியாக ஆன
அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கலாமே, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை விவரங்கள், இல்லை இப்போ தேவைகள், தொழில் ரீதியான என்ன தேவைகள் இருக்குது, யாருக்கு என்ன பொருள் தேவை இருக்குது, இதை பற்றின விவாதங்கள் வச்சுக்கலாம். ஸோ தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் கலந்துப்பாங்க. அதில் இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் கலந்துப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கணும், நான் வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன். இப்போ இங்கே சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் பசங்களாம் 5 பேர் சேர்ந்து ஹோட்டல் நடத்தினோம். அதுக்கப்புறம் அது நாங்கள் அதை பார்க்க முடியல, அதை விட்டுட்டோம்னு வைங்க. பட் அதில் கிடைச்ச அனுபவங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் இந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் எனக்கு தொழில் ரீதியாக எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் ரேடியோவில்? இல்லை நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது திரும்ப தெரியும். நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தானே மக்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப செயல்படுது. அதை நம்ம செயல்படுத்தலாம். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. மேடம் மதன் வணக்கம். நீங்கள் இப்போ பேசினது நான் என்னோட பதிவுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்களும் ஒரு நினைவாக ஒரு புக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க, நானும் வந்து அதான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக இலக்கிய வட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த புக்ஸு தேவை என்ன, நீங்கள் நிறைய புக் படிச்சிருக்கீங்க. இப்போ நான் வந்து இந்த புக்கு படிக்கிற பழக்கம் வந்து என்கிட்ட ரொம்ப குறைவு, இல்லைன்னே கூட சொல்லலாம். வீடியோஸ் கேட்கறதோட சரி, நான் வந்து என்னாலும் இப்போ எல்லாம் டவுன்லோட் பண்ணி கேட்குறது, இல்லை ஆன்லைனில் பார்க்கறதோட சரி. ஸோ இப்போ எனக்கு என்ன தரணும்னு தெரியல. அப்படிங்கும்போது நான் உங்களை கலந்து பேசிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு புக்கு சொன்னீங்க, அந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் ரேடியோவில் அதை பற்றி நீங்கள் இந்த புக்குன்ட்டு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் படித்த புக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இலக்கியம் சார்ந்தது இல்லாத அனுபவ ரீதியாக வந்து அந்த புக்கு நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்குது. அப்படிங்கும்போது அந்த புக்கை படிக்கிறது தப்பு இல்லை. மக்களும் வந்து அந்த புக்கை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த புக்கை பற்றி பேசும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக வாங்கி படிச்சிருவோம். அந்த படிக்க வேண்டிய ஆர்வமும் வந்துடும். இப்போ ஆன்லைனில் நிறைய புக்ஸ் இருக்குது, அது என்னதான் ரிவ்யூ போட்டிருந்தாலும் அதில் ஒரு நண்பகத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆராய வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை வாங்கி படிக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும்போது என்ன தோணுதுன்னா, ஓகே இந்த புக்கை நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்த புக்ஸை பற்றி கூட ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம். இல்லை அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5-6 புக்கை சொல்லி இந்த புக்கெலாம் நல்லாயிருக்கு, இது வந்து இந்த புக்கை சார்ந்தது அப்படின்னு கூட நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமே, யோசிப்போம். இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பிக்கான வழிவகைகள் வருது. ஸோ இப்போ நம்ம ஒரு 2-3 பேர் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து இது ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது அவங்க கருத்துக்கள் சொன்னாங்கன்னா நம்ம வந்து சிவரி ரேடியோவை இன்னும் வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். நன்றி. புத்தகத்தை பற்றி சொல்கிறப்பா ஃப்ரீ என்னது உடனே வரலையே, ஃப்ரீ ebooks.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குதுமா. அதில் போயிட்டோம்னா அவங்க எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நமக்கு மெயில் வர மாதிரி அதில் ஒரு வசதி இருக்குது. நம்ம அதில் போய் நம்ம மெயில் ஐடி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா அவங்க எந்த புக் அப்லோட் பண்ணாலும் ஃப்ரீ. அதாவது அது நம்மளை மாதிரியே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டீமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ யாராச்சும் ஒரு எழுத்தாளர்கிட்ட முன் அனுமதி வாங்கிட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த புத்தகத்தை வந்து பிடிஎஃப் மாற்றிட்டு அதை வந்து ஃப்ரீ தான் மாற்றுறாங்க. அது இப்போ தொடர்ந்து அந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னார்வ அமைப்பில் இருக்கிற எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய புத்தகங்கள் அது கிடைக்குது. அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் இப்போ ஃப்ரீ இபுக்னே போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய சைட் இருக்குது. அதில் இப்போ உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பெரிய பெரிய லெவலில் இருக்குது எல்லாமே. நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏதாவது பயணங்கள் அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதை படிக்கிறது வசதியாக இருக்கும். நான் எப்படியும் படிச்சிடுவேன். எனக்கு ரயில் பயணங்களில் வந்து நமக்கு ஒரு உற்ற தோழனாக இருக்கிறது புத்தகங்கள் தான். புத்தகங்கள்னால் இப்போ லேப்டாப் மாற்றியாச்சு எல்லாத்தையும். அது செமையை தூக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டாம்ல, அதுக்காக இப்போ எல்லாமே பிடிஎஃபாக மாற்றி நம்ம அதில் வச்சுக்கிறோம். நிறைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ மதன் சொன்ன மாதிரியே நம்ம நிறைய அதை கொடுக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முரளி கார்கி பேசுகிறேன். விவாதத்துக்கு நடுவில் குறுக்கிடுறங்காட்டி மன்னிச்சுக்குங்க. முக்கியமான அறிவிப்பு, நாளைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நடக்க போகுது. இந்த முறை வந்து ஒரு சின்ன இடமாற்றம். என்னன்னா திருவிக ஸ்கூல்லயே வந்து நடத்த போறாங்க.
திருவிக நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லயே வந்து இந்த தடவை நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்கோம். ஏன்னா போன தடவை இதுவரைக்கும் நடத்தினது எல்லாமே திருவிக அறக்கட்டளையில் நடத்திட்டு இருந்தோம். அந்த அறக்கட்டளை ரூம்ல அங்க வந்து ஒரு சில வசதி குறைவு காரணமாக வந்து இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து அந்த சௌகரியம்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம திருவிக ஸ்கூல்லயே நடத்த போறோம். அதுக்கு அனுமதியெல்லாம் வாங்கியாச்சு. அதான் அப்புறம் மறுபடியும் நீங்க நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்க சொல்லி வர சொல்லுங்க. அதுதாங்க. நன்றி. ஓகே, நன்றி நண்பர்களே. மீண்டும் முரளிங்க. விவாதம் மறுபடியும் கன்டினியூ பண்ணிக்கலாம். நானே ஆரம்பிச்சுட்டுறேன். ஏன்னா இது அருமையான விஷயங்க. ஏன்னா ஒரு தனியா எல்லாருக்குமே பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஓரளவுக்கு வளர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த ஒருத்தர் நடத்தும் போது கீழ இருந்து பார்த்துட்டு நம்ம என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம். நம்ம மேல வந்து உட்காந்துட்டு நம்ம நடத்தும் போதுதான் வந்து அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகள் தெரியும். அது நமக்கு புது அனுபவமாவும் இருக்கும். அதன் மூலியமா நிறைய விஷயம் கத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது பொதுப்படையா இருந்தாலும் அது சௌகரியமா இருக்கும். தனிப்பட்ட முறையிலும் நம்மளுடைய சுயமா நம்மளுடைய அனுபவம் அறிவு எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அந்த விதத்துல இந்த முடிவுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த முடிவு யாரு இருந்தாலும் எங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் நானும் வந்து ஒரு தொடர் போற மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். எப்படின்னா சும்மா ஒரே ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சுக்கிற மாதிரி இல்லாம பிட்டு பிட்டா வாரத்தொடர் அந்த மாதிரி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு தகவலோ இல்ல ஒரு அரசியல் சம்பந்தமான தகவலோ ஏதோ ஒண்ணு முதல்ல ஒரு தொடர் மாதிரி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் கூட அடிஷனலா இதையும் சேர்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேங்க. அப்புறம் இந்த மதன் சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம் தான். புக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா கொடுக்கறதா பிரச்சனையும் இல்ல. நம்மளால ஒருத்தருக்கு ஒரு சில நம் சார்ந்த இல்ல இப்போ நீங்க புக்ஸ் வந்து யார் கொடுக்கறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச புக்கா கொடுத்தா கூட பரவாயில்ல. முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு வகையில புக்கா கிடைச்சதுன்னா அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து 2-3 ட்ரிப்ல காம்படிஷன்ல வந்து கிஃப்டா கொடுத்தது புக்ஸ் தான் கொடுத்தாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு, அருமையா இருக்கு. பாக்குறப்பெல்லாம் அந்த ஞாபகங்கள் வரும். இந்த புக்கு நமக்கு அந்த மதனன்னு சொன்ன மாதிரியே தான் அந்த ஃபீல் தான் ஆகுன்னு வைங்களேன். அந்த புக் எடுத்து படிக்கும் போதோ இல்ல நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் புக்ஸ் எல்லாம் லைப்ரரி மாதிரி வச்சிருக்கேன் வீட்டுல ஒரு ரேக் போட்டு. அதுல யாராவது வந்து புக்ஸ் எல்லாம் பார்த்தா கூட இந்த புக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் இதே எடுத்துக்கேன், இப்ப இங்க நான் காம்பினேஷன்ல வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அதான். அப்புறம் மதன் நீங்க சொன்னீங்க, நீங்க எந்த புக்கா இருந்தாலும் லிங்க் கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க வாசிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச புக்கு ஏதாவது ஒரு பிடிஎஃப் லிங்க் இருந்தாலும் கொடுங்க. தகவல் நேரத்துல நீங்க அதை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு கட்டுப்பாடுன்றது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம வெளிப்படையா வந்துட்டோம்ல, அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்க, நன்றிங்க. அவ்வளவு. ஐயா மதன், என்னையா அது என்னையா கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள சாப்பிட போயிட்டேன். அதனால யாருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. நீ வந்து நம்ம தலைவர் விட்டாத. நீ என்ன சொல்றனே சொல்லுன்னு, நீ எந்த லிங்க் கொடு, நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஒன்றும் கேட்கல. நான் வந்து இப்பதான் சாப்பிட்டு திரும்பி வந்தேன். இப்போ கார்கி பேசுன்னு தான் கேட்டேன். ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. நம்ம இது இலக்கியம் சம்பந்தமா என்னன்னு சொல்லாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதெல்லாம் ஒன்று யாருக்குமே எதுவுமே சொல்லி நான் அப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி ஞாபகம் இல்லை. சரி, அப்படி எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சுதந்திரமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ. அப்புறம் மதனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா டெக்னிக்கலாக நிறைய மேட்டர் வச்சிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சவுண்ட் கிளவுடுங்கிற விஷயத்தை பற்றி ஒரு பர்சன் கூட தெரியாது. அவர் சொல்லி தான் அறிமுகப்படுத்தி வச்சு அப்போ திருப்பி இப்போ 2-3 தடவை அவரே 2-3 லிங்க் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நம்மளுடைய எல்லா ஆடியோவும் அங்கே சவுண்ட் கிளவுடில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே இவர் தலைவர் தான், நம்ம மதன் தான். இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நமக்கு அதில் தொடர்பு இல்லை. நமக்கு தொடர்பு இருந்ததுன்னா அதை போய் பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்தமே லிங்க் இல்லாதனால அந்த அப்படி ஒரு சைட்டுக்குன்னே எங்களுக்கு தெரியாது. அது தொழில்நுட்ப அறிவு நம்ம வளர்த்து விட்டது அவர் தான். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து சிவகிரி ரேடியோ அப்படிங்கிற பேரில் ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பர்மனெண்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக, ஏன்னா யார் எங்கே சர்ச் பண்ணாலும் கிடைக்கணும் இல்லையா, அது மாதிரி சவுண்ட் கிளவுடுக்குள்ள போயிட்டு சிவகிரி ரேடியோன்னு யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அந்த நம்ம லிங்க் வந்துடும். அதில் போயிட்டு ஃபாலோவிங்கிற கிளிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு அவங்க செல்லுக்கு போயிடும். அவங்க பார்வையாளராக இருந்து என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். அது ஒரு ஏற்பாடு இருக்குது.
இப்போ அந்த ஏற்பாடு வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் கனெக்ஷன் பண்ணலான்னு இருக்குது. இன்னைக்கு நேரமாக நாளைக்கு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அது நான் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்குது. பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணணும். மற்றபடி மதம் வந்து டெக்னிக்கலாக நிறைய மேட்ரு வச்சுருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. தேங்க்யூ. கண்ணு, இப்போ நம்ம ஏறக்குறைய நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு சரியான பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். எல்லாருமே சுருக்கமாக சொல்லி எல்லாருமே ஒரு முடிவுரை மாதிரி, அதாவது என்ன பண்ணலாம், என்ன நம்மகிட்ட இப்போ சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு, நம்ம எப்படி அதை மேம்படுத்திக்கிறது, அதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்றவங்க வந்தாங்கன்னா திருப்பி அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எப்போ வேணாலும் சொல்லலாம். இது ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் இந்த மாதிரியான நமக்குள்ள ஒரு ரிவ்யூ மீட்டிங், என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ட்டு. ஓகேம்மா, தேங்க்யூ. அது சொல்லுங்கள், நம்ம அப்புறம் திருப்பி கடைசியாக க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்னு ஐடியா வச்சுக்கிறேன். நான் அது எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். 9 மணிக்கு பக்கத்தில் வந்துட்டோம், அதனால் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் முரளி. இப்போ நம்ம விவாதத்துடைய நோக்கமே, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதோட நோக்கமே நம்மளை நாமளே செழுமைப்படுத்திக்கிறக்கும் மற்றவங்களையும் செழுமைப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எதாச்சியா வந்து நம்மளுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட எடுக்கப்பட்ட பேட்டியின் போது அவர் சொன்ன விஷயம் நமக்கு அது என்ன சொல்றதுனே தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இப்போ அவர் என்ன விஷயம் சொல்றாருன்னு சொல்லி அவரு அந்த மீடியா நான் போடுறேங்க, நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் பிரகாஷ் பேசுறேன். இந்த சவுண்ட் கிளவுட் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் அதுல சர்ச் பண்ணி பார்த்தேன், சிவகிரி ரேடியோ அப்படின்னு. அது வரல, அது அந்த ஆப்ஷன் வரல. நோ ரிசல்ட்ஸ்னு வந்தது. சிவகிரின்னு டைப் பண்ணா வேணா உங்க பேர் வருது, அந்த கேசவன் அவரு பேரு எல்லாம் வருது. சிவகிரி ரேடியோங்கிற ஆப்ஷன் வரல, அது செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம். வணக்கம், நான் தினேஷ் பேசுகிறேன். பிரகாஷ்னா இப்போ சவுண்ட் க்ளவுடில் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து சிவகிரி ரேடியோன்னு ஸ்பேஸ் விடாமல், சிவகிரி ஸ்பேஸ் விடாமல் அப்படியே தொடர்ந்து ரேடியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வருங்கண்ணா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நண்பர்களுக்கு வணக்கம், முருகபதி. இப்போ நான் இப்போ இந்த ரிவ்யூ மீட்டிங் ஏறக்குறைய முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்களா, நீ நம்ம க்ளோசிங்க்கு வந்துடலாம். நீ அவங்கவுங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னோம்னா முடிச்சுக்கலாம். இப்போ தொடர்ந்து நடந்துட்டுக்கிட்டோம். இப்போ நான் வந்து 1000 மடங்கு சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய கதையை சொல்லலான்னு இருக்கிறேன். அதாவது இது வந்து இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய புதிய செய்திகள் இதில் கிடைக்கும். நான் வந்து வேறு எந்த மேற்கோளெலாம் காட்டுற மாதிரிலாம் ஐடியா இல்லை. பெரிய தலைவர்களையோ போராட்ட வீரர்களையோ அது மாதிரிலாம் யாரையுமே சொல்கிற மாதிரி ஐடியா இல்லை. நான் என்னுடைய சொந்த அனுபவங்களையே சொல்ல போகிறேன். தேவைப்பட்டால் சில ஒரு 10% 20% வேணால் கொஞ்சம் கலந்துக்கலாம், கற்பனைகளை கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ட்ராவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ட்ரை சப்ஜெக்டாக இருந்ததுன்னா போய் சேராது இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். அது தேவையான அடிப்படையில் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒவ்வொன்றையும் நான் கொஞ்சம் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் நடந்தது, எனக்கு மட்டுமே தெரிந்த கதைகள் அப்படிங்கிறத தலைப்பு சரி. இருந்தாலும் நாம் ஒரு எல்லாத்தையும் கவர்னுங்கிறதுக்காக குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா